எங்கள் வீட்லேயோ இல்லை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செலெக்ஷன் கமிட்டி வச்சு என்னை செலக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இவன் முடியெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கு, இவன் ஊழியத்துக்கு தகுதி கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்களை சொல்கிறேன். அந்த பையன் பாருங்கள், நம்ம அவள் பையன் பாருங்கள், இவன் பையன் பாருங்கள், அவன் ஒழுங்காக கிராப் வெட்டியிருக்கிறான், முடியெல்லாம் ஒழுங்காக வெட்டியிருக்கிறான், சட்டையை ஒழுங்காக மாட்டுறான். ஏன்னா சட்டையை பேண்ட்டை கொண்டாந்து இங்கே போட்டிருப்பான் அவன். மார்லன் பிராண்டோன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நாங்கள் மார்ல பேண்ட்டோன்னு வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு முன்னியும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். இவன் தான் ஊழியத்துக்கு கரெக்ட். எப்படி இருக்கான் பார், முடி இவ்வளோண்டு தான் இருக்கும், நம்மளுக்கு இங்கே வரைக்கும் இருக்கும், அதனால தகுதி கிடையாது. ஆனால் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ரகசியம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? ஆண்டவர் ஹிப்பிகளை அதிகமாக நேசிக்கிறார். தாவீது ஒரு ஹிப்பி, கிட்டார் வாசிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், முடி வளர்த்த ஹிப்பியாக தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை பிடிச்சி கொண்டாடுறாரு. வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய மிலிட்ரிக்காரன் அவனெல்லாம் வாட்டஞ்சாட்டமாக உயரமாக பிரமாதமாக இருக்கிறான். அப்பங்காரன் கொண்டாந்து நிறுத்துறாரு. இவராக தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் தான் காமிச்சிருப்பார். பாருங்கள், நல்லா உயரத்தை பாருங்கள், ஆள் பர்சனாலிட்டியை பாருங்கள். அதை சாமுவேல் சார் கிடையாது, இவன் கிடையாது, போ ஒருத்தனை கொண்டு தான் எல்லாரையும் கிடையாது. அப்போ ஒருத்தன் தான் இருக்கிறாங்க. அவன் ஒரு இப்பி மாதிரி அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கொண்டாடுறாரு. அவனை கொண்டாந்து இவன் தான்றாங்க. வீட்டில் எல்லாம் காய வச்சுட்டு நிற்கிறாங்க. ஐயையோ, கத்தருக்கு என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாமா? கத்தர் அப்படி தான் செலக்ட் பண்ணுறாரு. அவனை பிடிக்குது கத்தருக்கு. கத்தருடைய செலெக்ஷன் அந்த கமிட்டியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன பார்த்தோன்னு இவன் அப்படி ஆயிட்டான். ஐயோ, உண்மையாகவா? நான் நினைக்கவே இல்லை அப்படி ஆவான்னு. நினைக்க அந்த மாதிரி மனசு இல்லையே நினைக்கிறதுக்கு. அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள காமிக்கிறார் கர்த்தர். எனக்கே சந்தேகம், நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாரா? ஊரில் எவ்வளோ பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு நம்மளையா செலக்ட் பண்ணார்? கர்த்தர் சொல்ல உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே தெரியுது. உள்ளே தெரியுறத வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் உள்ளே தெரியுது இல்லைங்களா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எனக்கே இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரியுது. எப்படின்னா, எனக்கு சில திறமைகள், சில ஆற்றல்கள் எனக்குள்ளே இருக்குது. பிறப்பிலேயே சிலது வந்துருக்குது, சிலது இப்போ புதுசாக வந்து எனக்குள்ளே முளைக்குது, வருது, வெளிப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எனக்குள்ளே பேசுகிறாரு. பாரு, இதெல்லாம் உனக்கு ஏன் கொடுத்தேன்? உனக்கு ஏன் கொடுத்தேன்னா, உன்னை இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் விளங்குவது எனக்கு, நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டேன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர்றாரு, வாசலில் திறக்கிறாரு. நான் எதுக்காக அழைக்கப்பட்டனோ அது செய்கிறதுக்கு நானே எனக்கு வாசலை திறக்க முடியாத வாசலில் அவர் திறந்து கொடுக்குறாரு. என்னை கொண்டு போகிறார், சில இடங்களுக்கு நடத்துகிறார், செய்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது பாருங்கள். உண்மையாக அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி நடத்துகிறார். அப்போ எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும். ஆமாம்மா, கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு. இல்லைன்னா நான் தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி இடம் வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு கிடைக்காது, தேடி படித்தாலும் கிடைக்காது. அப்படி பண்ணியிருக்காரு. 4வது, ஊரறிய செய்கிறார். இவன் அழைக்கப்பட்டான்னு. இன்னைக்கு என்ன பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இதுக்குன்னே பிறந்திருக்கிறான் இவன் அப்படின்றாங்க. இதுக்குன்னே பிறந்திருக்கிறான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல பிஸ்னஸ் வச்சுருக்காரு. அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு முயற்சி எடுத்தப்போ முயற்சியில் இப்போ வெற்றி பெற முடியாமல் கொஞ்ச நாள் அந்த வாய்ப்பை எப்படியாவது உண்டாக்கணும்னு சொல்லி வழி தேடிட்டு இருக்கிறார். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க பெற்றோர்கிட்டலாம் ரொம்ப கவலையாயிட்டாங்க. நமக்கு எதுங்க இந்த வியாபாரம் பாருன்னு நலஞ்சிட்டு, அவர் நல்ல வேலையை செய்ய சொல்லுங்கள், நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார், இப்போ இது பிஸ்னஸ் தான் பண்ணுவேங்கிறாரு, யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லி எங்கெங்கேயோ போயிட்டு அப்படி எனக்கு வருது, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. ஆனால் எனக்கு தெரியுது, இவர் கர்த்தர் ஏதோ உள்ளே நடத்துகிறார் வேலையை. இந்த மனுஷன் விசுவாசிக்கிறாரு, நல்லா வருவார். இன்றைக்கி ஒரு வேளை கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்கலாம், அவருக்கு எந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ கடவுள் அவருக்கு அவர் நோக்கம் வச்சுருக்கார், நம்ம எதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுவானே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நல்லா ஒரு விசுவாசத்தோடு இருக்கிற மனுஷனை ஏன் கெடுப்பானே விட்டேன். இன்றைக்கி நல்லா செய்கிறாரு, இன்றைக்கி நல்ல ஒரு தொழிலை செஞ்சு வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறாரு. யாருக்குமே தெரில பாருங்கள், இவர் இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாருன்றது வழங்கலை. நம்ம ஊராருக்கு வழங்க மாட்டேங்குது,
சொந்த வீட்டாருக்கு வழங்க மாட்டேங்குது, யாருக்கு வழங்க மாட்டேங்குது, யாருக்குமே தெரில. நமக்கு இதுக்கு பிஸ்னஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேலையை செய்யின்றாங்க. ஏன்னா வேலை இல்லாமல் ஏன் கஷ்டப்படணும், காசு இல்லாமல் ஏன் கஷ்டப்படணும்? அவங்க சொல்கிறதுல நியாயம் மாதிரி தெரியுது எல்லாருக்கும். கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சுருக்கார். கர்த்தர் எல்லாத்தையும் சாத்தியமாக்குகிறார், நல்லா அவர் வாழ்க்கையில் உயர்கிறார், வெற்றி பெறுறாரு, எல்லாம் நடக்குது. இப்போ சரியான ஆளுங்க அவருன்றாங்க. இப்போ லேட்டாக விளங்கி இருக்குது அவங்களுக்கு. எல்லாம் நல்லா நடந்த பிறகு எல்லாம் சரின்றாங்க. அதுதான் கடைசி 4th ஸ்டேஜ். அதுதான் அப்போ கடவுள் எப்படி நடத்துகிறார் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரோட ஒரு உறவு வந்துருச்சுன்னா படிப்படியாக உள்ளே இருந்துக்கிட்டே அவனை நடத்துகிறார். அதுதான் அந்த உறவு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இது வந்து மதம் கிடையாது, இது ஏதோ பேர் கொடுத்து சேர்றது கிடையாது, இது சும்மா பால் போடுற கோதுமைக்காக வந்து சேர்ற காரியம் கிடையாதுங்க. இது பெரிய வேலை. இது வந்து ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு அப்படி உண்டாகிடுது. சரி.